அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், ஐயப்பனின் தரிசனம். ஐயப்பன் சபரிமலையில் அமர்ந்து அருள் பாலித்த வருபவர். ஐயப்பன் வழிபாடு கேரளா, தமிழ்நாடு, இலங்கை ஆகிய இடங்களில் முதன்மை பெறுகிறதுங்க. சபரிமலை கேரளாவில் உள்ள மேற்கு மலைத்தொடரில் பத்தன மதித்தா மாவட்டத்தில் உள்ள ஒரு புண்ணிய தலமாகும். மகிஷி என்ற அரக்கியை கொன்ற பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை என கூறப்படுகிறது. அமைவிடம் சுவாமி ஐயப்பன் கோவில் ஒரு மலையின் உச்சியில் உள்ளது. ஆண்டுதோறும் சுமார் 45 முதல் 50 மில்லியன் பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் மிகையான அளவில் புனித பயணம் மேற்கொள்ளப்படும் புண்ணிய தலம் சபரிமலை ஆகும். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் நாள் முதல் தை மாதம் முதல் நாள் வரை ஏறத்தாழ லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் விரதம் மேற்கொண்டு சபரிமலை ஐயப்பனுக்கு கோவிலுக்கு புனித யாத்திரை மேற்கொள்கின்றனர். ஐயப்பனின் வேறு சில பெயர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். மணிகண்டன், பூதநாதன், பூலோகநாதன், தர்மசலமதா, எரிமலைவாசன், ஹரி அரசுதன், ஹரிஹரன், கலியுகவரதன், கருணாசகர், லட்சுமண பிரணதா, பந்தலவாசன், பம்பாவாசன், பம்பா ராஜசேகரன், சபரீஸ்வரன், சபரிஸ்கிரீஸ், சாஸ்தா, வீரமணி. இந்த பெயர்கள் அனைத்தும் அப்பன் ஐயப்பனின் முக்கியமான பெயர்களாகும். இந்த பெயரை சொல்லும்போது துன்பங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும். சபரிமலையில் உள்ள பஸ்ம குளத்தில் குளித்தால் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஐயப்பனின் படையில் சேனாதிபதியாக இருந்த கடுத்த சுவாமி கருப்பசாமி 18 படிக்கு அருகில் பிரதிஷ்டை செய்துள்ளார். அவருக்கு முந்திரி திராட்சை படைத்து வழிபட்டால் தோஷங்கள் விலகி நன்மை உண்டாகும். சபரிமலையில் பக்தர்கள் கொடுக்கும் பொருட்கள் சன்னிதானம் அருகே வாரம் இருமுறை ஏலம் இடப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் ஏலம் எடுக்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோவில் ஒவ்வொரு மாதமும் 5 நாட்கள் திறந்து இருக்கும். அந்த 5 நாட்களை தெரிந்து கொண்டு பக்தர்கள் சென்று வரலாம். சபரிமலையில் தினமும் அதிகாலை 3 மணிக்கு கோவில் திறந்தும் சுப்பிரபாதம் பாடப்படும். ஐயப்பனுக்கு தினமும் இரவு 8 மணிக்கு புஷ்பாஞ்சலி நடத்தப்படும். பக்தர்களே பூக்களை கூடையில் எடுத்து வந்து கொடுக்கலாம். ஐயப்பனுக்கு விபூதி, சந்தனம், பால், பன்னீர், 108 ரூபாய் நாணயம், தேன், பஞ்சாமிர்தம், இளைஞர் ஆகிய 8 கொண்டு செய்யப்படும் அபிஷேகத்துக்கு அஷ்டாபிஷேகம் என்று பெயர். சபரிமலை பனம்பல மேட்டில் மாகர சங்கநாராயணன் என்று தோன்றும் ஜோதியை அப்பாச்சிமேடு, பம்பை, பெரியானை வட்டம், புல்மேடு ஆகிய இடங்களில் இருந்தும் காணலாம். புல்மேடு பகுதியில்தான் இந்த ஜோதி நன்றாக தெரியும். சபரிமலை ஐயப்பன் உற்சவம் ஆண்டுக்கு ஒரு தடவை பம்பை ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு ஆராட்டு உற்சவம் நடைபெறும். பிறகு ஐயப்பனை அலங்கரித்து பம்பா விநாயகர் கோவில் முன்பு மக்கள் தரிசனத்துக்காக 3 மணி நேரம் வைப்பார்கள். சபரிமலை வர இயலாதவர்கள் இந்த சமயத்தில் ஐயப்ப உற்சவரை தரிசிக்கலாம். சபரிமலை செல்லும் வழியில் ஒரு பள்ளிவாசல் உள்ளது. பக்தர்கள் இங்கு சென்று தாங்கள் விரதத்தை பிரம்மச்சாரத்தையும் முழுமையாக கடைபிடித்தோம் என்று உறுதி செய்துவிட்டு தான் சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். பந்தளத்தில் இருந்து சபரிமலை வரை ஐயப்பனின் அபாரான பெட்டியை சுமந்து வர 15 சங்கங்கள் உள்ளன. திருப்பதி லட்டு, பழனி பஞ்சாமிர்தம் என்பதை போல சபரிமலை அரவணை பாயசம் புகழ்பெற்றது. அரிசி, நெய், சர்க்கரை, ஏலக்காய் கலந்து அரவணை பாயசம் தயாரிக்கப்படுகிறது. ஐயப்பன் சாமி வரலாறு கதைக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது மகிழ்ச்சி வரம் பெறுதுங்க. முன்னொரு காலத்தில் வரமுனி என்ற முனிவர் வாழ்ந்து வந்தாருங்க. அவர் பல காலங்களாக தவம் இருந்த இறை எண்ணங்களுடன் சிறந்து இருந்தமையால் அனைத்து முனிவர்களும் இவரின் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பையும் வைத்திருந்தனர். ஆனால் வரமுனிவரோ தனது
தவ வலிமையினால் தானே உயர்ந்தவன் என்ற தலைகணம் கொண்டிருந்தாருங்க. செருக்கால் சாபம் பெறுதல். வரமுனிவரின் தவ வலிமையை கேள்விப்பட்ட அகத்தியர் முனிவர் அவரை காண அவர் இருந்த இடத்திற்கு சென்றார். ஆனால் வரமுனியோ தன்னை காண வந்திருந்த முனிவர்களான அகத்தியரையும் அவருடன் வந்திருந்த மற்ற முனிவர்களையும் காணாத அலட்சியம் செய்தார். இதனால் மிகுந்த சினம் கொண்ட அகத்திய முனிவர் தவத்தினால் தாங்கள் எவ்வளவு உயரிய நிலை அடைந்தாலும் மற்றவர்களை மதிக்க தெரியாத நீர் எருமையாக பிறப்பீர் என சபித்தார். தவறை உணர்தல். அகத்திய முனிவர் இட்ட சாபத்தின் அருமை தெரிந்தவுடன் தான் செய்த தவறை எண்ணி தன்னை மன்னிக்குமாறு அகத்திய முனிவரிடம் சாப விமோசனம் அளிக்க வேண்டிய அவரை சரணடைந்தார். வரமுனிவர் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டார் என்பதை அறிந்து அகத்தியர் முனிவர் காப்பு முழுவதும் நீங்கி அவர் அளித்த சாபத்திற்கான விமோசனத்தை கூறினார். சாப விமோசனம் பெறுதல். வரமுனிவரே, நான் இட்ட சாபமே ஆகும். அது என்னால் திரும்ப பெற இயலாது. ஆகவே நீ எடுக்கும் அடுத்த பிறவில் மகிசுவாக பிறந்து அன்புள்ள கொண்ட லோக மாதமான பார்வதியால் ஆட்கு கொள்ளப்பட்டு சாபத்தில் இருந்து விமோசனம் அடைவாய் என்று கூறினார். அசுர குலத்தில் ரம்பன் என்னும் அசுரனுக்கும் ஒரு பெண் எருமைக்கும் மகிசூரன் என்ற அரக்கனும் மகிஷி என்ற அரக்கியும் பிறந்தார்கள். வரம் பெறுதல். மகேஸ்வரன் அரசு குலத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு சூழலில் தேவர்களால் அசுரர்களுக்கு ஏற்படும் பல இன்னல்களை கண்டதும் மகேஸ்வரன் தேவர்களை வெற்றி கொள்ளும் வகையில் பிரம்மம் தேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தார். மகேஸ்வரனின் கடும் தவத்தால் மனமகிழ்ந்த பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார். பிரம்மதேவர் மகேஸ்வரனிடம், உன்னுடைய தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்று வேண்டும் வரத்தை கேட்பாயாக என்று கூறினார். பிரம்மதேவரை வணங்கிய மகேஸ்வரன், எனக்கு எந்நிலையிலும் எக்காலத்திலும் மரணம் என்பது ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று வர கேட்டான். அதற்கு பிரம்மதேவர், பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் இறப்பு என்பது இன்றியமையாத ஒன்றாகும். அதை எவராலும் எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது என்று கூறி வேறு வரத்தை கேட்பாயாக என்று கூறினார். பின்னர் சற்று யோசித்த கருவம் கொண்ட மகேஸ்வரன், ஆடவர்கள் பலமும் சக்தியை கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் பெண்கள் என்பவர்கள் பலவீனமானவர்கள் என்பதை மனதில் கொண்டு தனக்கு மரணம் என்பது ஒரு பெண்ணின் மூலம் மட்டுமே நடைபெற வேண்டும் என்று வரவேண்டி என்றார். மகேஸ்வரன் வேண்டிய வரத்தின் பிரம்மதேவன் அருளி அவருடைய விட்டு மறைந்து சென்றார். தன்னுடைய அழிவு என்பது ஒரு பெண்ணால் மட்டுமே என்பது அறிந்து மகிஷாசூரனின் செயல்பாடுகள் அதிகாரம் மயதால் எல்லைகள் மீறி நடக்க தொடங்கின. தேவர்களை துன்புறுத்துவதும் அவர்கள் அடையும் துன்பத்திலிருந்து இவர்கள் இன்பம் காண்பதும் என அவர்களின் செயல்கள் தொடங்கின. பின்பு தேவர்கள் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட பிரம்மதேவர் காலம் ஒருமுறை பொறுமை காக்க வேண்டும் என்று கூறினார். பின்பு பார்வதி தேவி மும்மூர்த்திகளின் சக்திகளை கொண்டு துர்கா அவதாரம் எடுத்து மகிஷாசூரனை வதம் செய்தார். மகிஷாசூரனை வதம் புரிந்த துர்கா தேவி மகிஷுரா மர்த்தினி என்று அழைக்கப்படுகின்றனர். பிரம்மதேவரை நோக்கி தவமிருந்த மகிஷாசூரனின் தங்கையான மகிஷி தனது சகோதரனின் இழப்பிற்காக அவரின் மரணத்திற்கு காரணமானவர்களை பழிவாங்கும் கடும் கோபத்துடன் பிரம்மதேவரை நோக்கி பல காலங்களாக தவம் இருக்க தொடங்கினார். மகிஷி பல காலங்களாக இருந்து வந்த தவத்தின் பயனாக பிரம்மதேவரும் அவர்கள் முன் தோன்றினார். பின்பு மகிஷியை நோக்கி பிரம்மதேவர் பல காலங்களாக நீர் மேற்கொண்டு தவத்தால் யாம் மனமகிழ்ந்தோம் என்று கூறி மீண்டும் வர்த்தனை பெறுவாயாக என்று கூறினார். அடுத்ததுங்க மணிகண்டன் பெயரை சூட்டுதலுங்க. இளவரசன் அக்குழந்தையை தனது ராஜ்யத்தின் இளவரசனாகவே கருதினார். பந்தலா மன்னன் குழந்தையின் சிரிப்பில் இதுவரை தான் காணாத மகிழ்ச்சியும் எவ்வித உரைப்பதும் என அறியா வண்ணம் தனக்கு இதுவரை கிடைக்காத மனமாற்றத்தையும் மன மகிழ்ச்சியையும் அடைந்தார்.
பின்பு குழந்தையுடன் தனது ராஜ்யத்தை அடைந்த தனது மனைவியான மகாராணியிடம் அக்குழந்தையை காண்பித்து மகிழ்ந்தார். மகாராணியும் அக்குழந்தையின் கண்டதும் முதல் தனது மனதில் இருந்த நீண்ட நாள் துன்பங்கள் முழுவதுமாக குழந்தையின் சிரிப்பில் புது உலகை கண்டார். குழந்தையின் தனது கண்களில் ஒற்றி கொண்டு தனது மார்போடு அணைத்து அக்குழந்தையின் விரலோடு தலையை வருடி விளையாடினாள். தன் பதியிடம் இக்குழந்தையை யாருடையது என்று வினாவினார். ஆனால் அக்குழந்தையை கண்டது முதல் தான் அடைந்த மகிழ்ச்சி என்பது எல்லையற்றது என்பதை அவளிடம் சொல்லாவதறியது இருந்தாள். பந்தலா ராஜானான ராஜசேகர் பாண்டியன் வனத்தில் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தார். இக்குழந்தையை எவருடையது அல்ல, இனி நம் குழந்தையாகவே, இனி எவ்வாறும் இக்குழந்தையை சொந்தம் கொள்ள இயலாது என்று அவ்விதம் வரும் வகையில் நாம் தர இயலாது என்று தன் மனைவியிடம் கூறினார். மகாராணி கண்களில் கண்ணீர் வடிக்க தன் பதியானவரை அனைத்தும் தனது கரங்களில் உள்ள குழந்தையும் வருடி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். செய்தி பரவுதல். பந்தல ராஜனுக்கு பிராணிக்கும் குழந்தை கிடைத்த சந்தோஷம் செய்தி நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது. நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆரவாரம் கொண்டு தங்கள் நாட்டு மன்னனுக்கு இன்று முதல் திருப்தியான சூழல் அமையும் என்று எண்ணி அனைவரும் குழந்தையை காண வந்து சென்று கொண்டிருந்தார்கள். பெயரைச் சூட்டல். மகிழ்ச்சி சூழ்ந்த அவ்வேளையில் நம் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்க மன்னர் கனநேரம் யோசிக்க தொடங்கினார். பின்பு தன் மனைவியிடம் குழந்தையின் கண்டத்தில் சின்னதாக மணி கட்டப்பட்டு இருக்கின்றது, பார்த்தையா என்றார் மன்னன். பின்பு அம்மண்ணியை தனது கரங்களில் மெல்ல தடவிய வண்ணம் தன் குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கான பெயர் கிடைத்துவிட்டது என்று கூறி, கண்டத்தில் மணியுடன் காணப்படுவதால் இவனை மணிகண்டன் என்று பெயரிட்டு அழைப்போம் என்று கூறினார். மகனுடனே இருக்க ஆசைப்பட்ட மன்னன் அரண்மனையில் வளர்ந்து வந்த மணிகண்டனின் செயல்பாடுகள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுத்தது. மணிகண்டின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மகாராணி மிகவும் மகிழ்ந்து நாள் முழுவதும் மணிகண்டன் உடனே காலத்தை கழித்து வந்தார். மணிகண்டனை காண வந்தவர்கள் மணிகண்டன் அழகில் மயங்கி அவரை புகழ்ந்து வண்ணம் சென்று கொண்டிருந்தனர். இதை கண்ட மன்னர் தன் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிய இறைவனுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தார். அரசு சபைகளிலும் மணிகண்டனை பற்றிய பேச்சுகளும் மணிகண்டன் பற்றி நினைவுகளுடனே மன்னரும் திகழ்ந்து கொண்டிருந்தார். நகரவலம் செல்லும் பொழுது மணிகண்டனுடன் சென்று கொண்டிருந்தார். மணிகண்டன் வருகின்றார் என்பதை அறிந்து ஊர் மக்கள் எப்பொழுதும் விட அதிக கூட்டத்தோடு வந்து பார்த்து இளவரசரை கண்டு மனதார மிகவும் மகிழ்ந்து கொண்டிருந்தனர். எதிரில் உருவாதல். மணிகண்டன் வருகை அனைவருக்கும் மகிழ்ச்சி அளித்தாலும் ஒருவருக்கு மட்டும் அவனை பிடிக்கவில்லை. அவர் தான் அரண்மனையில் மன்னருக்கு அடுத்த நிலையில் உள்ள முதலமைச்சர் ஆவார். ஏனெனில் பிள்ளை இல்லாத பந்தராஜாவின் அதிகாரம் முழுவதும் அவருக்கு பின்னதான் ஆள வேண்டும் என்ற எண்ணம் அவருள் இருந்து வண்ணமே இருந்தது. ஆகவே இங்கு வந்திருக்கும் மணிகண்டன் வருகையை கண்டு மகிழ்ச்சியுடன் இருப்பது போல் நடித்து கொண்டிருந்தார். புலிப்பால் தேடிச் செல்லும் மணிகண்டன். மணிகண்டன் வருகை தருதல். மணிகண்டன் தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை அறிந்து அடுத்த காண்பொழுதே தன் தாய் இருந்த அறையை நோக்கி விரைந்து வந்து அவர்களுக்கு நடக்கும் சிகிச்சையை கண்டு கொண்டிருந்தார். பின் அறையின் வெளியே தந்தை மிகுந்த கவலையுடன் இருப்பதை அறிந்த மணிகண்டன் அவர் அருகில் சென்றார். மணிகண்டனும் மகாராஜாவும் ஒன்றிணைந்து அப்பொழுதே இச்செயலை எடுத்துரைக்க சரியானதாக அமையும் என்று முதலமைச்சர் வைத்தியரிடம் சில சேர்க்கைகளை காட்ட வைத்தியரும் அங்கு கூடி நின்ற மூவருடன் சென்று மகாராணியின் உடல்நிலைகளை பற்றி எடுத்துரைக்க தொடங்கினார். வைத்தியர் எடுத்துரைத்தல். வைத்தியர் ஒருவரிடம் சென்று மகாராணிக்கு ஏற்பட்டுள்ள தலைவலி என்பது சாதாரண தலைவலி அல்ல, மிகவும் கடுமையான உயிர் கொள்ளும் வகையிலான தலைவலியாகும். இது எவ்விதமை விட்டுவிட்டால் மகாராணி விரைவில் நம்மை விட்டு மறைந்து விடுவார் என்று கூறினார். இதை கேட்டதும் மகாராஜா என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தார். ஆனால்
நிகழ்வது யாவற்றையும் மணிகண்டன் அறிந்தவையே. இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மாற்றங்கள் யாவும் தனது பிறப்பின் இலக்கை நோக்கி தன்னை இழுத்து செல்வதை நன்கு உணர்ந்தார். முதலமைச்சரோ மருத்துவரிடம் ராணிக்கு ஏற்பட்ட தலைவலியை போக்க வேறு ஏதாவது மாற்று வழி உண்டா என்பது போல வினாவினார். வைத்தியாரே, இதற்கான மாற்றும் வழி உள்ளது என்றும், ஆனால் அது மிகவும் கடுமையான வழி ஆகும் என்று கூறினார். மகாராஜம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை, தாங்கள் உறையுங்கள் என்று தன் மனதில் தைரியத்துடன் அவர் கூறுவதை கவனத்துடன் கேட்டு தொடங்கினார். வைத்தியரோ அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்ட சதி திட்டத்தில் கடைசி நிலையை செயல்படுத்த தொடங்கினார். அதாவது தன்னிடம் மகாராணியின் தலைவலியை போக்குவதற்கான மூலிகை இருப்பதாகவும், அந்த மூலிகைகளை கலப்பதற்கு புலிப்பால் வேண்டும் என்று, அதுவும் சமீபத்தில் குட்டி என்ற புலியை வேண்டும் என்று, அந்த புலியின் பால் தான் இந்த தலைவலியை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் மூலிகைகளை கலந்து கொள்வதற்கான அருமருந்தாகும் என்று கூறினார். மணிகண்டனின் விருப்பம். வைத்தியர் கூறியதை கேட்டு மிகுந்த அதிர்ச்சி கொண்ட மன்னர், அதாவது வனத்திற்கு சென்று புலிப்பால் கொண்டு வர வேண்டும், அதுவும் பெண் புலி வேண்டும் என்பது விளையாட்டான காரியம் அல்ல என்பதை உணர்ந்த என்ன செய்வது, யாரிடம் இப்பணியை ஒப்படைப்பது என்று புரியாமல் திகைத்து நின்ற என்ன சொல்வது என்று அறியாமல் ஒருவிதமான மன வருத்தத்துடன் பதற்றத்துடனும் நின்று கொண்டிருந்தார். வைத்தியார் கூறியவற்றை அறிந்த மணிகண்டன் தன் தந்தையிடம்தான் வனத்திற்கு சென்று புலிப்பால் கொண்டு வருவதாக நான் செல்ல எனக்கு தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார். மணிகண்டன் காட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டி தந்தையிடம் நின்று கொண்டு இருக்கும் செய்தியை அறிந்த மகாராணியோ மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டாள். தனது திட்டத்தின்படி அனைத்து நடைபெற்று கொண்டிருப்பதாக எண்ணி மகிழ்ச்சி அடைந்தாள். மணிகண்டனின் கூற்றுகளை கேட்ட மன்னரோ சற்று பயணம் கொண்டும் இல்லை. மணிகண்டா என்று அவர் கண்களை நோக்கும் பொழுது மணிகண்டனின் கண்களில் காணப்பட்ட உறுதியும் மண்ணை பொறுத்து மறுத்து பேச முடியாமல் அவருக்கு உண்டான அனுமதி அளிக்கும் வகையிலும் அவர் பேச்சு அமைந்தது. மணிகண்டன், நீ மட்டும் தனியாக வனத்திற்கு சென்று புலியை வேட்டையாடுவது என்பது உனது உயிருக்கும் ஆபத்தாக அமைந்துவிடக்கூடும். ஆகவே ஒரு சிறு படையை உன்னிடம் அனுப்பி நான் வைக்கின்றேன். அவர்களை கொண்டு நீ உனது எண்ணத்தை நிறைவேற்றுவாயாக என்று கூறினார் பந்தலாஜான். ஆனால் மணிகண்டன், தனக்கு எவ்வித படை வேண்டாம். வனத்தில் படைகளின் சத்தம் கேட்டால் புலிகள் யாவும் மிரட்சி அடையும். ஆகவே நான் மட்டுமே தனியே சென்று புலிகளுடன் வந்து அன்னையை இப்பிரச்சனையிலிருந்து காப்பேன் என்று உறுதியுடன் கூறினார். வனத்திற்கு செல்லுதல். மணிகண்டனிடம் பலவாறு உரைத்தும் அவர் தனியே செல்வதில் விருப்பம் கொண்டார். அவரின் முடிவை மாற்ற இயலாமல் மன்னரும் அவரின் முடிவுக்கு கட்டுப்பட்டு வனத்திற்கு செல்ல அனுமதி அளித்தார். ஐயப்பசாமியின் பிறப்புங்க. நடன கலையின் ஒரு இடத்தில் தனது இரு கரங்களை தூக்கி மார்பிற்கு இணையாக வைத்து தனது நடன அசைவுகளால் தனது கரங்களை சிரித்தன் மீது வைத்து நடனமாடினாள் மோகினி. மோகினி பின்தொடர்ந்து நடனமாடிய கொண்டிருந்த பசுமாசரன் அவர்களை பின்தொடர்ந்து நடனமாடும் நிலையில் தான் பெற்ற வரம் பற்றி எண்ணம் அவன் நினைவிற்கு எட்டாமல் நடன நிலையில் தன்னை முழுவதும் மறந்து அபிநய கலையால் தனது கரங்களை கொண்டு தனது சிரத்தின் மீது வைத்து அடுத்த கணமே அவன் பெற்ற வரத்தால் முழுவதும் எரி சாம்பலாகி தனது அழிவை தேடிக்கொண்டான். ஐயப்பசாமியின் பிறப்பு. முன்னொரு சமயம் பிரம்மதேவர் தேவர்களுடன் வந்து மகிஷி அரக்கியை பற்றியும் அவள் பெற்ற வரத்தை பற்றியும் எடுத்துரைத்து அரக்கியார் தேவர்கள் அடையும் இன்னல்களை சிவபெருமானிடம் எடுத்துரைத்து இருந்தார். பசுமாசுரன் முழுவதுமாக அழிந்த பின்பு திருமால் சிவபெருமானை எண்ணே சிவபெருமான அவ்விடம் தோன்றினார். கொண்ட திருமாலை கண்டதும் பிரம்ம தேவர் எடுத்துரைந்த மகிஷி அரக்கியை அழிக்கும் தருணத்திற்காக காத்திருந்தது போல் சிவபெருமான் மோகினி அவதாரத்தை காண இரு சக்திகளின் இணைவால் ஒரு மாபெரும் சக்தியானது. பல லட்சம் சூரிய ஒளியின் வெளிச்சத்தை காட்டிலும் அதிக வெளிச்சம் கொண்ட ஒரு குழந்தையை உருவாக்கியது. தேவர்களின் மகிழ்ச்சி. இரு சக்திகளின் இணைவால் உருவான
குழந்தையை காணவும், அரக்கியின் இன்னல்களிலிருந்து தங்களை காக்கும் வல்லமை கொண்ட ஐயனை காணவும் தேவாதி தேவர் கூட்டம் அனைவரும் அவர் உருவான இடத்தை வந்தடைந்து அக்குழந்தையை கண்டு மனமகிழ்ந்தனர். இவ்விடத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பந்தலராஜன் என்னும் அரசன் மிகுந்த சிவபக்தி கொண்டவன் என்றும் அவனுக்கு பிள்ளை இல்லை என்றும் ஏங்கிக் கொண்டு உள்ளான். அவன் ஏகங்களை நீக்கும் போட்டு இக்குழந்தை அவ்விடமே வளர்ந்து தனது அவதார கடமைகளை நிறைவேற்றி கொள்ளட்டும் என்று கூறினார் சிவபெருமான். சிவபெருமானும் மோகினியும் பிறந்த குழந்தையின் கண்டத்திலேயே ஒரு மணியை கட்டி வைத்துவிட்டு மறைந்தனர். அப்போது வானத்தில் இருந்த வண்ணமே ஒரு மரத்தின் நிலையில் பசும்பல் கொண்ட படுக்கையில் இருந்து குழந்தையை தேவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பந்தலராஜன் வருகை. மனதில் இருந்த பலவித குழப்பங்களால் வண்ணத்தில் வேட்டையாடவும் விருப்பம் இல்லாமல், ஆனால் வேட்டையாட வேண்டும் என்ற எண்ணத்துடன் வனத்தை நோக்கி சில வீரர்களுடன் பந்தல நாட்டு அரசனான ராஜசேகர பாண்டியன் மிகுந்த சோர்வுடன் வந்து கொண்டிருந்தார். ஒரு நிலையில் குழந்தையின் அலக்குரல் கேட்கவே தனது எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அழுங்குரல் வரும் திசையை நோக்கி தனது குதிரையை அமர்ந்து தனது வீரர்களும் இணைந்து அவ்விடம் வந்து பார்த்தார். அவ்விடத்தில் இருந்த குழந்தையை கண்டு ஆச்சரியம் வேதனையும் கொண்டார். மிருகங்கள் நடமாட்டம் நிறைந்த வனத்தின் நடுவிலேயே யாருடைய துணையும் இல்லாமல் ஒரு குழந்தையானது தன்னந்தனியாக இருப்பதை கண்டு மன்னன் யாரும் இல்லாமல் ஒரு குழந்தையானது அவ்விடம் தனியாக அழிந்து கொண்டு இருப்பதை கண்டு அதனருகே சென்று அக்குழந்தையை எடுத்து தன்னுடன் வைத்து கொண்டு மற்ற வீரர்களை குறிப்பிட்டு தூரத்தில் மனித நடமாட்டம் உள்ளது என அறிந்தவர் உத்தரவிட்டார். வீரர்கள் அனைவரும் மன்னரின் ஆணைக்கிணங்க குறிப்பிட்ட தூரம் வரை செல்ல கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எந்த ஒரு மனித நடமாட்டம் இல்லை என்பது அவர்கள் அறிந்து வந்து தங்களது மன்னனிடம் எடுத்துரைத்தனர். வீரர்கள் சென்ற நில சில நொடிகளில் தன் மார்பின் அருகில் வந்த குழந்தையானது அழுகியை நிறுத்தி புன்னகைக்கு தொடங்கியது. அக்குழந்தையின் புன்னகையில் இந்நாள் வரை தனது மனதில் இருந்த அனைத்து விதமான கவலைகள் மற்றும் துன்பங்கள் என அனைத்தும் மறைந்து இதனால் வரை மன்னனாக இருந்து தனக்கு கிடைக்காத மனமகிழ்ச்சியை அக்குழந்தை தனது கரங்களில் ஏந்திய நொடி பொழுதில் இருந்து அவர் அனுபவித்தார். நன்றி தெரிவித்தல். குழந்தையானது பந்தலராஜனின் கரங்களில் இருப்பத்தை கண்ட தேவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டனர். வீரர்கள் சொன்ன செய்திகளை கேட்ட பந்தலராஜன் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டார். இக்குழந்தையானது இறைவனாவது என தனக்கு தன் மனதில் உள்ள கவலைகளை போக்கும் பொருட்டு அளிக்கப்பட்ட வரமாகவே கருதினார். பந்தல் ராஜாவின் அவ்விடத்தில் சிவபெருமானுக்கு மனதார மிகவும் பரிசுத்தத்துடன் நன்றி தெரிவித்தார். அடுத்ததுங்க பரசுராமன் வரம் பெறுதுங்க. மகிழ்ச்சியின் செயல்பாடுகள். தன் பற்ற வரத்தினால் தேவர்களுக்கு பலவிதமான இன்னல்களை தோற்றுவிக்க தொடங்கினாள். பின்பு தனது சக்தியினை கொண்டு தவம் புரியும் முனிவர்களுக்கும் பலவிதமான இன்னல்களை ஏற்படுத்தி அவர்களை அழிக்கவும் செய்தாள். என்னை அழிக்கும் எவரும் இல்லை, இனியும் இருக்க வாய்ப்பில்லை என்ற கௌரவத்தால் பூமியில் உள்ள உயிரினங்களையும் தன் கண்ணில் பட்ட மனிதர்களையும் மற்றும் விலங்குகளையும் அழைக்க தொடங்கினாள். இந்த தேவரின் காலம் செல்லுதல். மகிழ்ச்சியின் செயல்பாடுகளை எதிர்த்து தேவர்களையும் அழிக்க தொடங்கினாள். காலங்கள் செல்ல செல்ல மகிழ்ச்சியின் சக்தியும் அவரால் உண்டாகும் அழிவும் அதிகரிக்க தொடங்கியது. பின்பு தேவர்கள் மற்றும் முனிவர்கள் என அனைவரும் தேவர்களின் தலைவரான இந்திரனை சந்தித்து மகிழ்ச்சியால் நடைபெற்று கொண்டிருக்கும் அழிவுகளை எடுத்து கூறி தங்களை காக்க வேண்டி நின்றனர். தேவர்களின் வேந்தனான இந்திரன் மற்றும் அவர்களின் இன்னல்களை அறிந்து அவர்களின் இன்னல்களை போக்கும் பொருட்டு மகிழ்ச்சிக்கு வரும் அளித்த பிரம்மதேவரை காண சத்தியலோகம் சென்று பிரம்மதேவரை கண்டு வணங்கிய முனிவர்கள் மற்றும் பூவுலகில் வாழ் மக்கள் அடையும் இன்னல்களை எடுத்து கூறினார். பிரம்மதேவரின் பதில். அதற்கு பிரம்மதேவர் மக்கள் முனிவர்கள் மற்றும் தேவர்கள் என அனைவரும் அனுபவித்து வரும் துன்பங்களையும் களையக்கூடிய அவதாரம் புத்திரன் கூடிய விரைவில் உருவாகி அனைவரின் இன்னல்களையும் களைவான் என்று கூறினார். பின்பு தேவர்களின் அரசன் தேவர்கள் மற்றும்
முனிவர்களுக்கு பிரம்மதேவர் கூறியதை எடுத்துரைத்தார். இருப்பினும் தேவர்களின் பணிகளும் முனிவர்களின் தவ வாழ்க்கையும் பலவித இன்னல்களும் இதர்களும் நிறைந்ததாக இருந்தன. மகிஷி என்ற அரக்கிய தன்னுடைய வரத்தினால் கிடைத்த சக்தியை கொண்டு சகல சக்திகளையும் தனதாக்கி கொண்டாள். சூரியனும் வாயு பகவான் என இயற்கையின் அனைத்து செயல்களுக்கும் இன்னல்களை ஏற்படுத்தி அவர்களின் செயல்பாடுகளை தனதாக்கி கொண்டாள். இயற்கை இவ்விதம் அரக்கியின் கைகளால் அகப்பட்டு பலவித இன்னல்களுக்கும் ஆளாகி கொண்டிருந்தது. தேவர்களின் சக்திகள் ஆரோக்கியின் சக்திக்கு முன் செயல்படவில்லை. பரசுராமன் தவம் இயற்றுதல். பல காலங்களுக்கு முன்பே பசுமாசுரன் என்னும் அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருக்க தொடங்கினார். நாட்கள் காலங்கள் என அனைத்தையும் கலந்து மனதை ஒருமுகப்படுத்தி சிவபெருமானை சிந்தையில் கொண்டு தவத்தினை தொடங்கினார். சிவபெருமான் காட்சி அளித்தல். பரசுராமனின் தவத்தில் மனம் நெகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்தார். சிவபெருமான் பரசுராமனை நோக்கி உள் தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்று வேண்டும் வார்த்தை கேட்டு பெறுவாயாக என்று கூறினார். வரம் பெறுதல். அசுரனும் எப்போது போலவே தன்னை யாராலும் அழிக்க இயலாத அழிவில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு சிவபெருமான் இயற்கை நீதிக்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்களே, இதிலிருந்து விதிவிலக்கு பெற இயலாது. ஆகவே வேறு வார்த்தையினை கேட்பாயாக என்று கூறினார். பின்னர் சந்தித்த பசுமாசுரன் தான் யாருடைய சிரசில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாக வேண்டும் என்று வார்த்தையினை அளிப்பீர்களா என்று வேண்டி நின்றான். சிவபெருமானும் அவன் வேண்டி வார்த்தை அவ்விதமே அளித்தார். சிவன் பெருமானையை பரிசித்தல். தான் வேண்டிய வார்த்தனை பெற்ற அசுரன் அதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பெற்ற வரத்தினை வலிமையை அறிந்து கொல்ல தனக்கு வரமளித்த சிவபெருமான் மீது பரிசோதிக்க முற்பட்டான். சிவபெருமான் அனைத்து அறிந்தாயிற்று, அதாவது தனது பக்தர்கள் செயல்பாடுகள் நன்கு அறிந்தவாயிற்று. எனவே வரும் அளித்த சிவபெருமான் அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார். பின் மக்கள் அனுபவித்து வரும் இன்னல்களில் இருந்து அவர்களை காக்கும் பொருட்டு தனது திருவிழாவை தொடங்கினார் சிவபெருமான். 18 படிகளின் தத்துவங்கள். ஆலயம் எழுப்புதல். மணிகண்டன் இருக்கும் ஆலயத்தை எவ்விதம் அமைப்பதும் என்பது பற்றி சிந்தனையில் ஆழ்ந்தார். மன்னன் எப்படி வடிவமைப்பது, எதன் அடிப்படையில் அமைப்பது என்று புரியாமல் குழம்பிய மனநிலையில் இருந்த பொழுது ஒரு அசரீரி ஒன்று உருவானது. அந்த அசரீரி மூலம் மணிகண்டன் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் ஆலயமானது. இவ்விடத்தில் எவ்விதம் உருவாக வேண்டும் என்று இந்த ஆலயத்தில் 18 படிகள் அமைத்தல் வேண்டும் என்று அசரீரி கூறியது. படிகளின் விளக்கம். மன்னரோ ஆலய அமைப்பை பற்றி நன்கு அறிந்து கொண்டார். இருப்பினும் அந்த 18 படிகளின் விளக்கம் யாதென்றும் அந்த அசிரியிடம் கேட்க தொடங்கினார். அந்த அசிரியோ அந்த படிகளின் விளக்கத்தை பற்றி எடுத்துரைக்க துவங்கியது. இந்த 18 படிகள் ஒவ்வொன்றும் ஒரு பொருளை குறிக்கும் என தெரிவித்தது. அதை பற்றி கூற துவங்கியது. முதல் படி கண்களை குறிக்கும், இது நல்லதை மட்டுமே பார்க்க வேண்டும். இரண்டாம் படி மூக்கை குறிக்கும், சுத்தமான காற்றை மட்டுமே சுவாசிக்க வேண்டும். மூன்றாம் படி காதுகளை குறிக்கும், நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும். நான்காம் படி வாயை குறிக்கும், நல்ல சொற்களை பேச வேண்டும். ஐந்தாம் படி உணர்வை குறிக்கும், எப்போதும் மணி மாலையை மட்டுமே தொட வேண்டும். 6 13 படி வரை உள்ள 8 படிகளும் அசுரகச என்பதை குறிக்கும். ஒரு காமம், குரோதம், போராவரம், மோகம், கர்வம், போட்டி, பொறாமை, தற்பெருமை ஆகியவற்றை குறிப்பதாகும். 14ஆம் படி சாத்வீகம் என்பதையும் 15ஆம் படி ராஜசம் என்பதையும் 16ஆம் படி தாமஸ் என்பதையும் குறிக்கும். இம்மூன்று குணங்களும் ஆகும் சோம்பலை விட்டு விட்டு ஒருவர் சுறுசுறுப்போடு இருக்க வேண்டும் என்பதை குறிக்கக்கூடியது. இந்த 3 படிகள் என்றும் 17ஆம் படி வித்யாம் என்பதை குறிக்கும். வித்யா என்றால் அறிவாகும். 18ஆம் படி அவ்வித்யா என்பதை குறிக்கும், அதாவது மோட்சத்தை பெற வேண்டும் என்பதை குறிக்கும்.
இந்த 18 படிகளின் தத்துவத்தையும் அறிந்தும் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். மன்னன் பின்பு ஆலயத்தில் எவ்விதம் கருவறையில் மணிகண்டனின் விக்கிரகத்தை அமைப்பது என்று கேட்டார். அதற்கு அசிரியோ, காலம் கடந்த பின் முனிவர் ஒருவரால் மணிகண்டனின் விக்கிரகம் ஆலயத்தை வந்தடையும் என்று கூறியது. ஆலயம் பணி நிறைவேறியதல். அசிரியரை கூறியபடியே மன்னனும் ஆலயத்தை கட்டத் தொடங்கினார். ஆலயத்திற்கு தேவையான அனைத்து பணிகளும் விரைவாக செய்யப்பட்டு ஆலய பணி நிறைவடையும் காலம் வந்தது. காலம் முடிய மன்னனுக்கோ ஆலயத்தில் மணிகண்டனின் விக்கிரகம் எவ்விடிவில் வருமோ என்று ஒரு தயக்கம் அவரின் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. ஆலயம் முழுமையாக கட்டப்பட்டு விக்கிரகத்தின் பிரதிஷ்டைக்காக காத்து கொண்டிருந்தது. விக்கிரக பிரதிஷ்டை. யாருமே எதிர்பாராத விதமாக மணிகண்டனின் விக்கிரகத்தை வடிவமைத்து அந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்தார் பரசுராமர். இம்மலையை உருவாக்கியார் பரசுராமர். கரங்களிலே இம்மலையிலிருந்து அருள் பாவிக்கும் மணிகண்டனின் விக்கிரகம் வருவதை அறிந்து மன்னனுக்கோ எல்லையற்ற ஆனந்தம். நம் கண்ணெதிரே பல யுகங்கள் கடந்து பல வருடங்கள் கடந்து மக்களுக்கு அருள் பாவிக்கும் ஒரு புண்ணிய சேஸ்திரம் உருவாகி கொண்டிருப்பதை எண்ணி மனதில் மிகுந்த ஆனந்தம் மகிழ்ச்சியும் அடைந்தார். தனது பிறவிப்பாளனை முழுமையாக என்று நிறைவேற்றி விட்டோம் என்ற மனநிறைவு கொண்டார். 2 கால்களையும் குத்திட்டு யோகா நிலையில் உட்கார்ந்திருந்தபடி தத்துவசி என்னும் முத்திரையை காட்டியபடி மணிகண்ட சுவாமியின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அருளினார் பரசுராமர். வருடம் தனது தந்தையிடம் அளித்த வாக்குறுதியின்படி மகர சங்கராந்தி தினத்தன்று ஜோதி வடிவில் இன்றளவும் தனது பக்தர்களை காண வந்து கொண்டிருக்கின்றார் ஐயப்பன். அனைவருக்கும் ஐயனே சாஸ்தாவே என்று மணிகண்டனை பலவிதமாக துதித்து அர்ச்சனை செய்து மணிகண்டன் என்னும் திருநாமத்துடன் ஐயப்பன் சாஸ்தா என பல்வேறு நாமங்களால் பின்னாளில் அழைக்கப்பெற்ற கலியுகத்தில் இன்றும் மனதார விரதம் இருந்து தன்னை காணும் ஒரு பக்தர்களுக்காக காட்சியளித்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். சபரி பீடத்தில் தர்ம சாஸ்தாகவும் மணிகண்டனாகவும் ஐயப்பனாகவும் அமர்ந்த இன்றளவும் நம் மனம் என்னும் பீடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஐயன் ஐயப்பனாக, மணிகண்டன் சுவாமியாக, தர்ம சாஸ்தாவாக, சபரிகிரி வாசனாகவும் அருள் பாவிக்கிறார். நாமும் ஐயனை வழிபடுவோம். ஐயனின் அருளை பெற்று வாழ்க்கையில் மகிழ்வுடன் வாழ்வோம் என்று மன நிறைவுடன் வாழ மணிகண்டன் பேருள் நமக்கு எப்போதும் துணை நிற்கட்டும். ஓம் சாமியே சரணமையப்பா. தேவர்கள் அசுரர்களின் யுத்தம். மணிகண்டன் பானங்களை எய்த வேகத்திற்கும் பானங்கள் மகிழ்ச்சியை அடைந்த வேகத்திற்கும் அடுத்தது என்ன செய்வது என்று சிந்திப்பதற்கும் கூட நேரமில்லாமல் இருந்தாள். மகிழ்ச்சி இருப்பினும் அவள் தன்னிடம் கொண்ட சக்திகளை கொண்டு தனக்கான ஆயுதங்களை உருவாக்கி மணிகண்டனை தாக்கத் தொடங்கினாள். மகிழ்ச்சியின் அனைத்து விதமான அஸ்திர தாக்குதல்கள் மற்றும் தந்திரங்கள் என அனைத்தையும் மணிகண்டன் வென்று அவள் தந்திரங்கள் மற்றும் மாய சக்திகள் எவரையும் பாதிக்காத வண்ணம் தடுத்து நிறுத்தினார். அதே வேளையில் மணிகண்டன் விடுத்த பானங்கள் யாவும் மகிழ்ச்சியின் பூத உடலில் பாய்ந்து அவளது உடலில் இருந்த உத்திரத்தை வெளியேற வைத்ததும் உதிரமானது வெளியேற அவளது பலமும் குறைய தொடங்கியது. எங்கே பலம் குறைய தொடங்குகின்றதோ அங்கே பயம் உருவாக ஆரம்பிக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் மகிழ்ச்சி. பலம் கண்ட பல தேவதைகளின் பலத்தை அளித்து அவர்களுக்கு பயத்தை காட்டி அந்த மகிழ்ச்சிக்கு முதன் முறையாக தனது மனதில் பயம் உட்கொள்ள தொடங்கியது. மணிகண்டன் எய்த பானங்கள் அவளை அடையவும் அவள் மனதில் கொண்டுள்ள பயமும் ஒரே சேர அதிகரிக்க தொடங்கினார். அவளின் கரங்கள் மற்றும் கால்கள் அவளின் எண்ணங்களுக்கும் இயங்க இயலாத நிலையில் தனது வாழ்க்கையின் முடிவானது வந்துவிட்டது. நாம் இன்னும் சிறிது நேரத்தில் அழிய போகின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டாள். விதியை அறிதல். மகிழ்ச்சியின் பலம் குறைந்து மடியும் வேளையில் இந்த பாலகன் யார் என்றும் இவனே தன்னை அழிக்க வல்ல சிவ மற்றும் திருமாலின் மைந்தன் ஆவானோ, அதனால்தான் என்னவோ பிரம்மதேவர் அளித்த
மர்மமும் இந்த பாலகனின் முன்னிலையில் செயல்படாமல் தன்னை அழிவு பாதைக்கு அழைத்து சென்று விட்டது என்ற யோசனை எட்டியது. மேலும் அனைத்தும் அந்தத்தையும் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பது அறிந்தும் அச்சிறுவனை ஏளனமாக பேசிய பூத உடலானது அக்கன பொழுதில் அச்சிறு பால்களை கண்டு மிகுந்த அச்சமும் பயமும் அவளை ஆக்கக்கொள்ள தொடங்கியது. புதிய அத்தியாயம் ஆரம்பித்தல். மணிகண்டனும் மகசியின் பூத உடலுக்கு அருகில் சென்று அவளது தலையை கொம்பினை பிடித்து அவ்விடத்தில் இருந்து தூக்கி கற்றி எறிந்தார். அவளது உடல் விழுந்து அவள் சீதையை தொடங்கி மரணிக்க தொடங்கினாள். அந்த பூத உடலானது விழுந்த இடமானது இன்றும் அழுதா நதி என்று போற்றப்படுகின்றது. அந்த பூத உடலின் மீது மணிகண்டன் நடனமாட அந்த பூத உடலானது மிகவும் நல்லிவுற்று அதிலிருந்து அசுர அரக்கியின் உயரானது பிரிந்து அவளும் அவள் உருவாக்கிய அசுர சேனையும் இறந்து போனார்கள். அரக்கியானவள் இறந்ததை அறிந்த தேவர்கள் அனைவரும் பூமலை பொழிந்து மணிகண்டனை பரவசப்படுத்தினார்கள். தேவர்களும் முனிவர்களும் என அனைவரும் அவ்விடத்தில் மணிகண்டனிடம் விழுந்து ஆசை பெற்று மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தனர். லீலாவதி தோன்றுதல். சிறிது நேரத்தில் அந்த பூத உடலில் இருந்த ஒரு அழகிய பெண் உருவானது வெளிவர தொடங்கியது. அவள்தான் லீலாவதி. தனக்கு ஏற்பட்டுள்ள சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்று வெளியே வந்தவள். தனக்கு சாப விமோச்சனம் அளித்தவரான மணிகண்டனை கண்டு மனம் மகிழ்ந்தாள். பின்பு அவரிடம் தனக்கு ஏன் நிலை உருவானது என்பதை பற்றி எடுத்துரைக்க தொடங்கினாள். பந்தல ராஜாவின் பெருமிதம். மணிகண்டன் புலிகளுடன் அரண்மனைக்குள் நுழைந்த செய்தியானது அரண்மனையில் உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் சென்றடையவே அனைவரும் அந்த காட்சியை காண விரைந்து வந்து புலியின் மீது விற்றிருந்த மணிகண்டனை கண்டு வியந்து நின்று கொண்டிருந்தனர். புலிகளின் மீது வனத்தின் ராஜாவான சிங்கம் போன்று அமர்ந்திருப்பதை கண்ட மன்னனும் தனது மகனை நினைத்து பெருமிதம் கொண்டார். தன்னை அறியாது தன் மகனின் அருகில் செல்ல முயற்சிக்க புலிகள் என்று பாராமல் தன் மகன் இருக்குமிடமான புலியின் மத்தியில் அவரை அரவணைத்து பெருமிதம் கொண்டார். இதை பார்த்த மற்றவர்களுக்கு மன்னனின் சேர்க்கையால் ஒருவிதமான பயம் உண்டாயிற்று. புலிகளால் மன்னன் தாக்கப்படுவார் என்ற பயமே அவர்களுக்கு முதன்மையாக இருந்தது. இருப்பினும் புலிகள் அமைதியுடன் இருந்ததும் கண்டு அனைவரும் வாய்ப்பில் ஆழ்ந்து நின்று கொண்டிருந்தனர். தாயை காணுதல். பின் தந்தையிடம் தான் கொண்டு வந்திருந்த புலிப்பாலை கொடுத்து தன்னுடைய தாயின் தலைவலிக்கு தேவையான மருந்து தயாரிக்க இந்த அளவு பால் போதவில்லை எனில் என்னுடன் வந்துள்ள மற்ற புலிகளில் இருந்து எடுத்து என் தாயின் தலைவலியை போல குணப்படுத்தலாம் என்று மணிகண்டன் கூறினார். மணிகண்டனை ஆரத்து தழுவிய பந்தல நாட்டு ராஜாவும், நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, நீங்கள் தெய்வம் குழந்தையாக இருந்தால் எங்களை மன்னித்து அருள வேண்டும் என்று வேண்டினார். ஆனால் மணிகண்டன் தன் தந்தையிடம், நான் எவ்விடம் சென்றாலும் நான் உங்களின் மகன் ஆவேன் என்று உரைத்து தன் தந்தையுடன் தாய் ஓய்வெடுத்த கொண்டிருக்கும் அறைக்கு தன்னுடன் வந்து பெண் புலிகளுடன் சென்று கொண்டிருந்தார். தவறை உணர்தல். மணிகண்டன் அன்னையை புதல்வன் கொண்டு வந்திருந்த புலிய பாளையம் புதல்வன் உடனிருந்த புலிகளையும் கண்ட மாத்திரத்தில் தான் செய்த தவறை உணர்ந்து, ஐயன், என் மகன் அரசாள வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் தவறளித்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி மணிகண்டனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு தேடினாள். அன்னையே, என்ன காரியம் செய்துவிட்டீர்கள். நான் என்னிலைக்கும் சென்றாலும் நீங்கள் என்னுடைய அன்னையாவீர்கள். என்னை ஈன்றெடுக்க விட்டாலும் என்னை சரியான முறையில் வளர்த்து ஆளாக்கியவர் தாங்களே. தாங்கள் எது செய்தாலும் அது எனது நன்மைக்கே ஆகும் என்று கூறினார். அவ்வேளையில் ராணிக்கு உதவியாக இருந்த முதலமைச்சரும் அரண்மனை வைத்தியரும் அவ்விடம் வந்து தாங்கள் இழைத்த தவறுகளை மன்னித்து எங்களே அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். தண்டனை வழங்குதல். முதலமைச்சர், மருத்துவர் மற்றும் ராணி ஆகிய அனைவரும் இணைந்து செய்த சதி வேலையை அறிந்த மன்னரும் மிகுந்த கோபம் கொண்டு தனது இடையில் இருந்த வாளினை எடுத்து
தவறி அளித்தவர்களுக்கு சரியான தண்டனை அளிக்க வேண்டும் என்று கூறி தண்டனை அளிக்க முற்பட்டார். அவ்வேளையில் மணிகண்டன் தனது தந்தையை தடுத்து பின்பு அங்கு கூடியிருந்த அனைவரையும் அமைதிப்படுத்தினார். தாங்கள் செய்த செயலால் தான் என் பிறவி பலனை என்னால் அடைய முடிந்தது என்றும், நீங்கள் யாவரும் என்னை வினையன் பயனை செயல்படுத்த உதவிய கருவிகள் என்றும், தங்கள் மீது எவ்விதமான தவறும் இல்லை என்பதை தன் தாயை மற்றும் தந்தையுடன் எடுத்து கூறினார். சுய உறவும் அடைதல். பின்பு தன்னுடன் வந்த புலிகளை நோக்கி, தேவர்களே, தங்களின் சுய உருவம் அடைவீர்களாக என்று கூறினார். அங்கு வந்திருந்த தேவர்கள் அனைவரும் புலி உருவத்திலிருந்த தங்களது சுய உருவத்தை பெற்று அங்கிருந்து அனைவரையும் காட்சியளித்தனர். அக்காட்சியை கண்ட அனைவரும் நிகழ்வது யாதென்று அறியாமலும் தனது மகன் தெய்வம் அம்சம் கொண்டவர் என்பதை மட்டும் நன்கு அறிந்து கொண்டார்கள். அங்கு நடந்த கொண்டிருப்பது என்னவென்று புரிவதற்குள் வந்தள நாட்டு வேந்தனோ தன் மகனிடம், யார் இவர்கள் உன்னுடன் புலி உருவத்தில் வந்துள்ளார்கள்? நீர் சொன்னது அவர்கள் தன்னுடைய சுய உருவத்தை அடைந்தார்கள். அப்படியாகையில் நீ யாரப்பா என்று தன் மகனை தழுவி கேட்டு இருந்தார். மாளிகை அம்மனின் விருப்பம். ஆலயம் எழுப்புதல். மணிகண்டன் ஆகிய நான் இந்த மலைப்பிரதேசத்தில் தவகோலத்தில் அமர்ந்து என்னை காணும் ஒரு பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாவிக்க ஒரு ஆலயம் இங்கு உருவாக உள்ளது. அவ்வித உருவாகும் ஆலயத்தில் உள்ள என்னை வழிபட வருடம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள். அப்படி வருகின்ற ஒருவர் அடுத்த வருடம் வருகின்ற பொழுது புதிய பக்தர்களை அழைத்து வருவார்கள். அவ்விதமான புதிய பக்தர்கள் கன்னி சுவாமிகள் என்று அழைக்கப்படுவார்கள். ஏதேனும் ஒரு வருடத்தில் கன்னி சுவாமிகளின் வருகை இல்லாத காலம் அமைந்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினார். லீலாவதியின் விருப்பம். மணிகண்டனுடைய கூற்றுகளில் இருந்து லீலாவதி விருப்பம் நிறைவேறுமா அல்லது நிறைவேறாமல் இருக்குமா என்பது பற்றிய எண்ணம் மேலோங்கியது. இருப்பினும் தன் மனதிற்கு விரும்பியவர் தன் அருகில் இருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சியான செயலாகும் என்பதை உணர்ந்த அந்த காலம் வரை நாமும் காத்திருப்போம் என்று முழு மனதாக ஐயான மணிகண்டன் நம்பினார். லீலாவதியுடன் காணப்பட்ட மாற்றத்தை அறிந்த மணிகண்டனும் லீலாவதிக்கும் அருள் பட்சத்தில் இந்த மலையில் எனக்கு எழுப்பும் ஆலயத்திற்கும் அருகிலேயே உனக்கு ஒரு ஆலயம் எழுப்ப செய்கின்றேன் என்று நீ என்றும் என்று தனது இடது பக்கத்தில் கோவில் கொண்டிருந்தது. மாளிகை பொறுத்து அம்மனாக இருந்தும் அருள் புரிவாய் என்றும், என்னை பார்க்க வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களும் உன்னையே பார்க்க வருவாள் என்றும், அவர்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்றும், நாளடைவில் உன்னை எல்லோரும் மஞ்சுமாதா என்றும் அழைப்பார்கள் என்று சொல்லி ஆசி வழங்கினார். மணிகண்டன் அருளிய ஆசியனால் மிகவும் மனமகிழ்ந்தாள் லீலாவதி. பின்பு இதுவே தனக்கான வரமாகவும் சாப விமோச்சனாகவும் கருதி மனமகிழ்ந்து தன்னை திருமணம் செய்த காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க தொடங்கினாள். தன் மனதிற்கு விருப்பமானவர் அருகிலேயே இருந்தும் அவரை காணும் பாக்கியம் எவருக்கும் கிடைக்கும் என்று தன் மனதளவில் மிகவும் ஆனந்தம் கொண்டு தன் திருமண வாழ்க்கைக்காக அனுதினமும் காத்து கொண்டிருக்கின்றார். லீலாவதியும் மனதார மணிகண்டனை வணங்கினால் மணிகண்டன் லீலாவதியை ஆசீர்வதிக்க அவள் ஒரு வடிவமாக பிரபஞ்ச சக்தியில் ஆட்கொண்டாள். எம்பெருமான் வருகை தருதல். இங்கு நிகழ்ந்து கொண்டிருப்பன எல்லாவற்றையும் எம்பம் திருமாலும் பார்த்து கொண்டிருந்தனர். பின்பு எம்பெருமான் ரிஷப வாகனத்தில் வானவடர்கள் வாழும் இந்த பூவுலகிற்கு வருகை தந்தார். பின்பு தனது ரிஷப வாகனத்தில் இருந்து இறங்கி எம்பெருமான் தனது ரிஷபத்தை ஒரு இடத்தில் கட்டி போட்டதால் அந்த இடமானது இன்றைக்கும் காளை கட்டி என்று அழைக்கப்படுகின்றனர். அதாவது ரிஷபம் என்பது காளையை குறிப்பதாகும். எம்பெருமான் தனது வாகனமான காளையை கட்டி போட்டதினால் அந்த இடத்திற்கு காளை கட்டி என்ற பெயர் உண்டாயிற்று. அவ்விடத்தில் எம்பெருமானை கண்ட மணிகண்டன் மற்றும் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் எம்பெருமானை வணங்குகின்றனர். எம்பெருமான் மணிகண்டனை ஆசீர்வதித்து பின்பு தன் பக்தான பந்தராஜன் உன்னுடைய வருகைக்காக காத்து கொண்டிருப்பதாகவும் அவர் மனதில்
உன்னை பற்றி கவலை இருப்பதாகவும் கூறினார். அவரிடம் சென்றது உனது அவதார நோக்கத்தை எடுத்துரைத்து உனது பிறவியை பலனை செய்வாயாகும் என்று கூறி அருள் பாவித்தார் எம்பெருமான். லீலாவதியின் வரலாறுங்க. லீலாவதி ஆகிய நான் காலவ மகரிஷியின் அன்பு மகள். அத்திரி மகரிஷியின் மைந்தனான தாத்தாதிரேயன் என்பவருக்கும் எனக்கு திருமணம் அற்புதமாக நடைபெற்றது. நாங்கள் இருவரும் ஒருமித்த கருத்தோடு இனிதாக இல்லறம் நடத்தி வந்து கொண்டிருந்தோம். சாபம் பெறுதல். திருமணம் நடந்த சில காலங்கள் ஆயின் நிலையில் எனது பதியவனாருக்கு தவத்தின் மீது ஆர்வம் அதிகரித்து இல்லற வாழ்க்கையை விடுத்து துருவாரம் போக அவர் மனம் ஆவலும் கொண்டது. தாத்தையர் மனதில் இருந்த எண்ணங்களை தனது மனைவியான லீலாவதியிடம் பகிர்ந்து கொண்டார். அவர் தவம் புரிய விருப்பம் கொள்வதை அறிந்து லீலாவதி மிகுந்த கோபம் ஆவேசம் கொண்ட வார்த்தைகளால் தனது கணவரை பேசத் தொடங்கினாள். அதாவது, தாங்கள் தவம் செய்ய நினைக்கிறார்கள் என்றால் என்னை என் மனம் திருமணம் செய்தீர்கள் என்றும் இல்லறத்தில் ஒருவரின் தேவையை இன்னொரு நிறைவேற்றி வைப்பதும் தலையாய் கடமையாகும். நான் உங்களின் தேவையை நிறைவேற்றி வைப்பதும் நீங்கள் எனது தேவைகள் நிறைவேற்றி வைப்பதும் நல்ல வாரமாகும். இதுவே சிறந்த இல்லறமும் கூட என்றும் இந்த உலகத்தை எவர் வேண்டுமானாலும் ஆளலாம். அரசனாக கூட இருந்தாலும் என் வாழ்நாளில் தாங்கள் மட்டுமே எனக்கு முடிச்சூடிய அரசன் ஆவீர்கள். நீங்களே தனது கணவரும் ஆவீர்கள். யாரும் வேண்டுமாயினும் மகாராணியை ஏற்க பட்சத்திலும் நானே உங்களுக்கு மகாராணி ஆவேன். நானே உங்களின் மகசியும் ஆவேன் என்றும் என் நிலையிலும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். உங்களை என்னிடம் இருந்து பிரிந்து செல்ல விடமாட்டேன் என்று மிகுந்த ஆவேசத்துடனும் அதே சமயம் தனது கணவரின் மீது கொண்ட அன்புடனும் பேசிக்கொண்டே இருந்தாள். தாத்தாரியின் தனது மனைவிக்கு எடுத்துரைக்க தொடங்கியும் அவள் கொண்ட பிடிவாதத்தை அவள் விடவில்லை. இதனால் சினம் கொண்ட தாத்தாரியன் தனது மனைவியான லீலாவதியை கண்டு, நான் என்ன தவறு செய்யவா செல்கின்றேன், தவம் தானே செய்ய நினைக்கின்றேன் என்றார். மகாராணி என்று கூறிக்கொண்டு இருக்கிறாய், உனக்கு நீதானே இருக்கின்றாய். அரசாலும் ஒருவருக்கு நிதானம் வேண்டும். நிதானமாக எவ்வித தகுதியும் இல்லாதவர்கள் எவ்வித அரசால இயலும் என்று மகர்ஷி யாவின் என்று உரைத்து கொண்டே இருக்கின்றாய். நீ செய்த இப்பிழைக்கு மகிழ்ச்சியான எருது உறவும் கொண்டு அசுர குலத்தில் இருந்து பிறந்து அரக்கியாக வாழ்ந்து துன்பப்பட்டால் தான் உனக்கு ஞானம் பிறக்கும் என்று கூறி என்னை அரக்கியாக பிறந்த மடியே சாபம் விட்டார் என்று கூறினாள். நான் கொண்ட எனது எண்ணங்களே என்னுடைய நிலைக்கு காரணமாகும் என்று தனது முற்பிறவிய கர்மாவை எடுத்துரைத்தாள். லீலாவதியின் வேண்டுகோள். எனக்கு இருந்த சாபத்தை நீக்கி எனக்கு புத்துயிர் அளித்த ஐயனை கண்டு இருகரம் இணைத்து கூப்பிடும்படி எண்ணினான். தங்களுக்கு உரியவள் என்றும் தங்களுக்கு மட்டுமே சொந்தமானவள் என்றும் என்னை தாங்கள் திருமணம் செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி நின்றாள் லீலாவதி. மணிகண்டனின் முடிவு. லீலாவதியின் கூற்றுகளை கேட்ட மணிகண்டன் லீலாவதியிடம் யாதும் உரைப்பது என்று அறியாமல் அமைதி காத்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பின்பு தனது பிறப்பின் நோக்கம் யாது என்றும் இந்த ஜென்மத்தில் தான் என்னை என்ன செய்ய முயலும் என்பதை பற்றியும் லீலாவதியிடம் கூற தொடங்கினார். அதாவது, இந்த பிறப்பின் நோக்கம் என்பது நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பது என்பதே ஆகும். எனவே என்னை அடைய வேண்டும் என்கின்ற உன்னுடைய விருப்பத்தை மாற்றிக்கொள்வது என்பது உனக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகவும் உன்னுடைய இந்த எண்ணமானது என்றும் நிறைவேறாது, எண்ணமாக அமைந்துவிடும் என்று தனது அவதார நோக்கத்தை கூறினார். லீலாவதி முறையிடுதல். ஆனால் லீலாவதி மணிகண்டன் கூறிய கூற்றுகளில் விருப்பம் இல்லாமல் என்னை இவ்வுலகிற்கு அழைத்து தாப விமோச்சனம் அளித்து தாங்கள் இவ்விதம் என்னை புறக்கணிப்பது என்பது அல்ல, நீங்கள் செய்வது நல்லதில்லை என்றும் என் மீது கருணை காட்ட வேண்டும் என்றும் மிகவும் பணிவுடன் மனமுனைந்த நிலையில் வேண்டி நின்றார். மணிகண்டன் லீலாவதியின் நிலை மற்றும் அவர்களின் முனமுனைந்த கூற்றுகளில் இருந்து அவளுடைய விருப்பங்களை மாற்ற இயலாது என்பதையும் அறிந்து கொண்டார். பின்பு மணிகண்டன் ஆகிய நான் உன்னை மன்னிக்க வேண்டுமென்றால்
அதற்கு ஒரே வாய்ப்பு மட்டும்தான் உள்ளது என்று கூறினார். மணிகண்டன் கூறிய அந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் உள்ளது என்ற செய்தியானது லீலாவதிக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் அளித்தது. அந்த வாய்ப்பு என்னவாக இருந்தாலும் சரி, அதை நான் நிறைவேற்றியே தருவேன் என்று கூறி மகனிடம் கூற்றிற்காக காத்து கொண்டிருந்தார் லீலாவதி. மகாராணியின் சதி திட்டம். மகாராஜாவிடம் உரையாட. மகாராஜா மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்த தருணம் பார்த்து மகாராஜாவிடம் சென்று தனது மனதில் வந்த எண்ணங்களை வெளிப்படுத்தினார். அதாவது, தன்னுடைய வயிற்றில் பிறந்த ராஜசேகரனை தங்களுக்கு பின் அரசாள வேண்டும் என்று வண்ணத்தில் இருந்து எடுத்து வந்த மணிகண்டன் தங்களுக்கு பின் அரசாளாவது என்பது எனக்கு விருப்பமில்லை என்று மகாராஜாவிடம் உரையாடி கொண்டிருந்தார். ஆனால் மகாராஜாவோ மகாராணியின் கூற்றுகளுக்கு செவி சாய்க்காமல் தனக்கு பின் மணிகண்டன் மட்டுமே தனது ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்பதில் தினமாக மகாராணியிடம் எடுத்துரைத்தார். சில நாட்களாகவே உனது போக்கில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன் ராணி. ஆனால் அது இவ்வகையில் இருக்கும் என நான் சற்று எதிர்பார்க்கவில்லை. அவனும் நம் மகனை மூத்தான இருக்கும் பட்சத்தில் இளையோன் ஆளக்கூடாது என்பதை நினைவில் கொள். மணிகண்டன் எனக்கு பின் அரசாழ்வான் என்று எடுத்துரைத்த அவ்விடம் விட்டு சென்றார். கோபத்தோடு முதலமைச்சரை சென்ற மகாராணிக்கு மகாராஜாவின் கூற்றுகளில் திருப்தி இல்லாமையால் அவர் மிகுந்த கோபத்தோடு முதலமைச்சரை அணுகிய இந்த உரிமையில் தான் ஈன்ற மகனை வெற்றி கொள்ளும் வகையில் நிவர்த்தி செய்ய இயலுமா என்று கேட்டார். மேலும் மூத்தோன் இருக்கும் பட்சத்தில் இளையோன் ஆள இயலாது என்று மன்னன் கூறியதும் அவர் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்திருந்தது. ராணியின் மனதில் பதிந்த இந்த எண்ணம் முதலமைச்சரின் சதி திட்டத்திற்கு ஒரு விதியாக அமைந்தது. அதாவது, தனது மனதில் நீண்ட நாட்களாக இருந்த அந்த பகையை நிறைவேற்றி கொள்ள இந்த விதை தனக்குரிய ஒரு மரமாக மாற்றிக்கொள்ள விருப்பம் கொண்டு அதை செயல்படுத்தும் தொடங்கினார். அதாவது, மகாராணியின் அதிகாரத்தையும் அவர்களிடம் இருந்து பொருட்களையும் கொண்டு தனது சதி திட்டத்தை செயல்படுத்த பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டார். திட்டத்தை செயல்படுத்துதல். மகாராஜாவும் மணிகண்டனையும் இளவரசனாக அறிவிக்கும் பொருட்டு ஏற்பாடுகளை மேற்கொண்டு அந்த அவரின் வேகத்தை காட்டிலும் தன் திட்டத்தை வேகத்தை அதிகப்படுத்தும் முனைந்தார். முதலமைச்சர் அதற்கென ஒரு மாபெரும் திட்டத்தை தீட்டினார். அதாவது, அரண்மனை வைத்தியரை கொண்டு சில பதவிகள் அளிப்பதாக உறுதிமொழி கொடுத்து செய்யும் காரியத்திற்கான பொருளையும் கூறி மகாராணிக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருப்பதாகவும் அதை சரி செய்ய சில கடுமையான இடத்திலிருந்து பொருட்கள் கொண்டு வரும் விதத்தும் இருத்தல் வேண்டும் என்று கூறுமாறு முதலமைச்சரும் மற்றும் மகாராணியும் இணைந்து சதி திட்டம் தீட்டினார்கள். இந்த திட்டத்தின்படியே ராணியும் தனது நாடகத்தையும் மகாராஜாவிடம் அரங்கேற்ற தொடங்கினார். அதாவது, தனக்கு தலைவலி என்பது மிகவும் கடுமையாக இருப்பதாகவும் தன் வேலைகளில் சிறிது கவனம் செலுத்த இயலவில்லை என்றும் அரண்மனையை அதிரும் வகையில் அலறிக்கொண்டு மிகுந்த வேதனையுடன் இருப்பதாக காட்டிக்கொண்டார். வைத்தியரின் ஆலோசனை. மகாராணியின் அலறை கேட்ட மகாராஜா நிகழ்வது யாது என்று அறியாமல் உடனடியாக அரண்மனை வைத்தியரை அழைத்து மகாராணிக்கு உகந்த சிகிச்சை அளிக்குமாறு கூறினார். ஏற்கனவே திட்டமிட்ட சதி திட்டத்தின்படியே தனது செயல்பாடுகள் அரங்கேற்ற தொடங்கினார் வைத்தியர். அதாவது, மகாராஜாவின் முன்னிலையில் மகாராணி உடல்நிலையை ஆராய்வது போல சில மூலிகைகளை கொடுத்து அவரின் தலைவலி குறைவதற்காக முயற்சி செய்தாக தனது பாவனைகளை மேற்கொண்டார். பல மூலிகை அளித்தும் மகாராணியின் தலைவலியானது சரியாகவில்லை என்று சற்று சஞ்சலம் கொண்ட முகத்துடன் மகாராஜாவிடம் அவர்கள் திட்டமிட்ட சதி திட்டத்தில் 2ஆம் நிலையை செயல்படுத்த தொடங்கினார்கள். மகாராஜாவோ முதலமைச்சரிடம் ராணியின் நிலையை எடுத்து கூறி மற்ற தேசத்தில் இருக்கும் வைத்தியரையும் அழைத்து வர ஆணையிடலாம் என்று கூறினார். ஆனால் முதலமைச்சரோ மகாராஜாவை, நம் வைத்தியரை சாதாரணமானவர் அல்ல, அவர் எல்லாவிதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடியவர் என்று ஆறுதல் கூறினார். மேலும் மகாராணிக்கு ஏற்பட்டுள்ள தலைவலிக்கு உண்டான தீர்வையும் இந்நிலையில் தேர்வு செய்து வைத்திருப்பார், மன சஞ்சலம் கொள்ள வேண்டாம் என்று ஆறுதல் கூறுவது போல் மகாராஜாவிடம் உரையாடி அவர்களின்
திட்டத்திற்கு தகுந்தாற்போல் மகாராஜாவையும் அவர் அறியா வண்ணம் அழைத்து சென்றார். சூழ்ச்சி விழும் மகாராணி. சூழ்ச்சி தொடங்குதல். மகாராஜாவுக்கு மகாராணிக்கும் இடையே அவர்களின் புதல்வன் உருவாகி அரண்மனையில் வளரத் தொடங்கினார். இந்த புதல்வரின் வருகையானது சிலரின் சூழ்ச்சிக்கு மிகவும் பயனுள்ள வகையில் மாறியது. அதாவது அமைச்சரின் சதி திட்டத்திற்கு சுபட்சமான பலன் அளிப்பதாக அமைந்தது. சூழ்ச்சியை செயல்படுத்துதல். ஒரு சமயம் அரண்மனையில் மணிகண்டன் இல்லாத சூழலில் மகாராணியும் அவரது மகன் அரண்மனையில் இருந்த மகன் குளத்தில் விளையாடி காலத்தை கழித்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்ச்சியை கண்ட அமைச்சர் இதுதான் மகாராணியிடம் உரையாடுவதற்கு தகுந்த சமயம் என எண்ணி மகாராணியிடம் தனது எண்ணத்தை அவர்கள் ஏற்கும் விதமாக மாற்றி உரைக்க தொடங்கினார். அதாவது மகாராணியை கண்டு அவரிடம் தனது வணக்கத்தை தெரிவித்து தனது உரையாடலை தொடங்கினார். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனது இருக்க வேண்டும் என்று தனது முதல் அம்பினை கொடுத்தார். அதற்கு மகாராணியும் ஏன் இவ்விதம் நீங்கள் உரையாடுகிறீர்கள்? நான் எப்பொழுது போலவே தான் உள்ளேன். இதற்கு என்ன பெரிய மனம் உள்ளது என்று மகாராணி அமைச்சரிடம் கூறினார். அமைச்சரும் இரண்டாவது அம்பை தொடுக்க தொடங்கினார். அதாவது ஈன்ற மகன் இடத்தில் வனத்தில் கண்டெடுத்த மகனை இளவரசனாக அரசராக்கும் பின் அரசராலும் அரசு உரிமையும் அளிக்கும் தாங்கள் எவ்வளவு பெரிய மனதை கொண்டிருப்பீர்கள் என்று புலப்படவில்லையே என்று தனது உரையை முடித்தார். அமைச்சரின் இந்த பதிலானது மகாராணியின் மனதில் ஒரு விதமான சஞ்சலத்தை உருவாக்கியது. அதாவது தான் ஈன்ற மகன் இருக்கும் பொழுது மகாராஜுக்கு பின் தன் மகனை நாடாள வேண்டும் என்று எண்ணம் மகாராணிக்கு உதயமாயிற்று. ஒருவேளை மணிகண்டன் நாடாளும் பட்சத்தில் நம் நாட்டில் உள்ள பிரதிநிதிகள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று எண்ண தொடங்கினாள். அதாவது ஈன்ற மகனுக்கு உண்டான அனைத்து உரிமைகளையும் வனத்தில் இருந்து கண்டெடுத்து மகனுக்காக தன் மகன் அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து விட்டாள் என்று பேச தொடங்கி விடுவார்களே என்று அவள் மனதில் பலவிதமான குழப்பங்களுடன் கூறியது பதிலும் ஒரு விதமான சங்கடத்தையும் உருவாக்கியது. மகாராணியின் மாற்றம். எறும்பும் ஊற பாறையும் கரையும் என்பது போல தனது நஞ்சமான சொற்களின் மூலம் நல்மனம் கொண்ட மகாராணியின் மனதில் தீய எண்ணங்களை விதைத்தது அவர்களின் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் வகையில் மாற்றிக்கொண்டார். அதாவது மகாராணியின் மூலம் தனது சதி திட்டங்களை செயல்படுத்த தொடங்கினார். தங்களுக்கு பிறந்த மகனே மகாராஜுக்கு பின்பு அரியணை ஏற வேண்டும், தவிர வனத்தில் இருந்து எடுத்த குழந்தையை அரியணை ஏறுவது என்பது சரியானதாக தோன்றவில்லை என்றும் மகாராணியின் மனதில் மணிகண்டனை பற்றிய எண்ணங்களையும் அவனால் உண்டாகும் ஒரு விபரீதங்களையும் பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உரைத்து அதுவரை அன்பு கொண்ட மனதில் மணிகண்டன் என்றாலே வெறுக்கும் நிலைக்கு மாற்றிவிட்டார். அச்சமயத்தில் மணிகண்டன் அவ்விடம் வரை அதுவரை அன்புடன் வந்த அன்னையின் கண்களில் மணிகண்டன் தனது மகனின் உரிமையை பறித்து செல்லும் ஒருவராக தெரிந்தான். இளவரசனை அறிவித்தல். அரண்மனையில் மகாராஜாவும் மற்ற அமைச்சர்களுடன் தனக்கு அடுத்து யார் இப்பகுதியை ஆளப்போகின்றார்கள் என்பதை அறிவிக்கும் பொருட்டு அழைத்து ஆலோசனை நடத்தி கொண்டார். அந்த ஆலோசனையின் மணிகண்டன் தனக்கு பின் அரசாள வேண்டும் என்பதை மன்னனின் ஆழ்ந்த விருப்பமாக இருந்தது. மகாராஜாவும் மணிகண்டன் வருகைக்கு பின் மணிகண்டனை இளவரசனாக அறிவித்த முடிசூட்ட வேண்டும் என்று தனது ஒரு உரையாடி கொண்டிருப்பதை கேட்ட மகாராணி தன் கண்களால் கண்ட செவிகளால் கேட்டு மிகுந்த கோபம் ஆவேசமும் கொண்டார். வரம் பெறுதல். எப்பொழுதும் போலவே அசுரர்களை போன்று அரக்கியான மகிழ்ச்சியும் தன்னுடைய சகோதரையும் கொன்றவனை அழிக்கும் சக்தியே அளிக்க வேண்டும் என்று தன்னை எவராலும் அளிக்க இயலாது போன்று இருக்கும்படியே தனக்கு வரம் அளிக்க வேண்டும் என்று கூறி வேண்டுகின்றாள். ஆனால் பிரம்மதேவரோ இயற்கை எவராலும் வெல்லவோ ஆட்கொள்ளவோ இயலாது என்று இதனை விடுத்து வேறு வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார். தான் வேண்டிய வரம் கிடைக்காத பட்சத்தில் தனக்கு அழிவு நேராத வகையில் ஆனால் தனது சக்தியை அதிகரிக்கும் பொருட்டு தனது சகோதரனை வஞ்சகம் செய்து அவன் அழிவிற்கு காரணமாக இருந்த தேவர்களை துன்புறுத்தும் பொருட்டு சற்று நிதானமாக சிந்தித்து தனக்கான வரத்தினை கேட்க தொடங்கினார். அதாவது
தனது அழிவு என்பது இரு ஆண்களுக்கு இடையே பிறந்த குழந்தையின் மூலமாகவே இருக்க வேண்டும் என்ற வரத்தினை பிரம்மதேவ